وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد. فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. صدق الله العلي العظيم. وقال النبي عليه الصلاة والسلام: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த மாதம் ரபீஉனில் அவ்வல், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். இந்த மாதத்திலாவது நாம் கூடுதலாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசி கதைத்து அவர்களை பற்றி விளங்கி அவர்கள் மீது நாம் அன்பு கொண்டு அவர்களுடைய சுன்னாக்களை எடுத்து நடக்க வேண்டிய ஒரு முக்கிய நோக்கத்தோடு இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் எம்மிடத்தில் ஈமான் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான்: வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்கள், முஃமின்கள் அல்லாமல் மரணித்து விட இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து நீங்கள் ஈமானை அடைந்து ஈமானில் ஒரு பூரணத்துவத்தை பெற்று ஒரு உண்மைக்கு உண்மையான ஒரு முஸ்லிமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டுமே தவிர இந்த ஈமான் இஸ்லாத்துடைய குறைபாட்டோடு அதை இழந்த நிலைமையில் நீங்கள் யாரும் மரணித்து விட வேண்டாம். அது மிக பெரும் நஷ்டம் என்பதை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனின் மூலம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, ஈமானில் மிக பெரும் அம்சமாக இருக்கக்கூடிய இரண்டு விடயங்கள் தான். ஒன்று, நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது. அடுத்தது, நாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வது. வாயால் சொல்லி உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு உறுப்புகளால் அதன் பிரகாரம் செயல்படுவதுதான் அதனுடைய யதார்த்தமாக அந்தரங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே முற்று முழுதாக எடுத்து பின்பற்றி நடக்க வேண்டிய தேவை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. நம்முடைய முழு வாழ்க்கைக்குரிய முன்மாதிரியை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறான். எனவே நம்மிடத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். உலகத்துடைய வாழ்க்கையில் ஒரு யதார்த்தம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவருடைய வாழ்க்கை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தில் அவரை பற்றிய ஒரு உண்மைக்கு உண்மையான அன்பு, விசுவாசம் வருவது அவசியமாக இருக்கிறது. ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை நேசிக்க தொடங்கினால் அந்த மனிதனுக்கு வழிபடக்கூடியவனாக ஆகிவிடுவான். இதுதான் உலகத்துடைய நியதி. நாம் உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட வேண்டும். அவர்களுடைய சுன்னாக்களை முற்று முழுதாக எடுத்து நடக்க வேண்டும். அவர்களை உயிருக்கு மேலால் நேசிக்க வேண்டும். இதற்கு முதலாவது நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரும் ஒரு இடத்தை அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அரபியில் சொல்வார்கள், யார் யாரை நேசிக்கின்றானோ அவனுக்கு வழிபடக்கூடியவனாக மாறிவிடுவான். இன்று உலகத்திலும் நாம் இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதனுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும்
வயோதிபராக இருக்கட்டும், வாலிபராக இருக்கட்டும், ஒரு நடிகை அல்லது ஒரு நடிகன் அல்லது ஒரு விளையாட்டு வீரன் மீது ஒரு கவர்ச்சியும் ஒரு ரசனையும் ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு நாம் பார்க்கின்றோம், இயல்பாகவே அந்த நடிகனை போன்று யாரை அவர்களுடைய உள்ளத்தில் மகத்துவம் மிக்கவனாக இடம் பிடித்து விட்டார்களோ அந்த மனிதனை போன்று அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள். இது உலகத்துடைய நியதி. இதே போன்று சகோதரர்களே, பெரியார்களே, நாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடியவர்களாக ஆகுவதற்கு மிக தேவையான விஷயம், நம்முடைய உள்ளம் அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க வேண்டும். இதற்கு உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இடம் பிடிப்பதற்கு, அளவுக்கு மீறிய அன்பு ஏற்படுவதற்கு 5 காரணங்கள் இருக்கின்றது. ஒன்று, ஹுப்பு தபஇ என்று சொல்வது. இயல்பாக அல்லாஹ் ஒரு நியதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது ஒரு அளவு கடந்த அன்பு ஏற்பட்டு விடுகிறது. அதே போன்றுதான் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மீது ஒரு அன்பு ஏற்பட்டு விடுகிறது. இது ஒரு இயற்கையான ஒரு நியதி. இது நமக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏற்பட முடியாது. இதற்கு அடுத்ததான சில காரணங்கள் இருக்கின்றன. அடுத்தது ஹுப்புல் கமால் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய ஒரு செயல்பாட்டை பார்த்து, அவருடைய ஆற்றலை பார்த்து, அவருடைய திறமையை பார்த்து இயல்பாக ஒரு மனிதனிடத்திலே அன்பு ஏற்பட்டுவிடும். இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய திறமை, அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நாம் படிக்க வேண்டும், விளங்க வேண்டும். இதனூடாக என்ன ஏற்படும் என்றால், நமக்கு அந்த ஒரு கவர்ச்சி ஏற்பட்டு, நமது உள்ளத்தில் அவர்கள் மீது ஒரு பெரும் ஒரு இடம், ஒரு ஸ்தானம் ஏற்பட்டு, அந்த நபி மீது ஒரு இயல்பான ஒரு அன்பு நமக்கு ஏற்பட்டுவிடும். அதே போன்றுதான் சகோதரர்களே, பெரியார்களே, ஹுப்புல் ஜமால் என்று சொல்வார்கள். அழகை பார்த்து மனிதனுக்கு ஒரு அன்பு ஏற்படும். அழகில் மயங்கி ஒரு மனிதனுக்கு அன்பு ஏற்பட்டு விடும். இதற்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் படிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட அழகானவர்கள், அதை நாம் படிக்க படிக்க நம்முடைய உள்ளத்திலே அவர்கள் மீது ஒரு லயிப்பு ஏற்பட்டு, அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு அன்பு ஏற்பட்டு, அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வழிபடக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். இன்னும் ஒன்று இருக்கிறது, ஹுப்புல் இஹ்சான் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய உபகாரங்களை பார்க்கும்போது அந்த மனிதன் மீது ஒரு லயிப்பு ஏற்பட்டுவிடும். சொல்லுவார்கள் அரபியிலே, அல் இன்சான் அப்துல் இஹ்சான். ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் உபகாரம் செய்யும் போது, உபகாரம் செய்த மனிதனுக்கு நாம் அடிமையாக, அவனுக்கு இணங்கி போகக்கூடியவனாக, அவனை மிகவும் எல்லா கட்டத்திலும் ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடியவனாக நாம் மாறிவிடுவோம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு எவ்வளவு உபகாரங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் சகோதரர்களே, ஹுப்புல் அக்லி என்று சொல்வார்கள். சிந்திப்பதன் மூலம், விளங்கி அறிந்து கொள்வதன் மூலம் ஏற்படக்கூடிய ஒரு அன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைத்தால் என்ன கிடைக்கும் என்று நாம் விளங்க வேண்டும். இந்த அன்பு ஏற்படாத போது ஏற்படுகின்ற ஆபத்து என்னவாக, விளைவு என்னவாக ஏற்படும் என்பதை விளங்கி, அது நமக்கு அந்த தெளிவு ஏற்படும் போதும் அந்த நபி மீது ஒரு அன்பு ஏற்பட்டுவிடும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது மிக பெரும் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவற்றை நாம் விளங்கிக் கொள்ள முற்பட வேண்டும்.
எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்கள் ரசூல்மார்களைப் போன்று ஒரு துஆ கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த துஆவை அவர்கள் என்ன விடயம் வேண்டும் என்று கேட்டாலும் அவர்களுக்கு அது கொடுக்கப்படும். இது நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு உபகாரம், ஒரு ஏற்பாடு. சகோதரர்களே, நாம் நமது பிள்ளைகளை நேசிப்பதை விட நாம் நமது பேரப்பிள்ளைகளை கூடுதலாக நேசிப்போம். இது எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு. பிள்ளையை விட பேரப்பிள்ளையை நேசிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 பேரப்பிள்ளைகள் இருந்தார்கள், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த 2 பேரோடும் மிக அளவு கடந்த ஒரு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் வந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகைகளை தவிர நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளை அவர்களுடைய வீட்டிலே தொழுவார்கள். தொழும்போது சஜதாவில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது இந்த பேரப்பிள்ளைகள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கழுத்திலே ஏறி அமர்ந்து கொள்வார்கள். அவர்கள் இறங்கும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்க மாட்டார்கள். அதட்டுவது கிடையாது, ஏசுவது கிடையாது. அன்பாக அவர்களோடு நடந்திருக்கிறார்கள். அவ்வளவு இரக்கம். நாமும் நமது பிள்ளைகளை தோளிலே வைத்து நாம் ஒரு மிருகத்தை போன்று நாம் மாறி நமது தோள்களிலே நமது முதுகிலே நமது பிள்ளைகளை சுமந்ததை போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் அப்படி சுமந்திருக்கிறார்கள். முதுகுக்கு மேலே ஏற்றி அப்படியே நடந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு பேரப்பிள்ளைகளோடு இரக்கம். சகோதரர்களே, அவர்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு இரக்கம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு இரக்கம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி சொல்லப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது ஈரக்கொழுந்து என்று சொல்வார்கள். அவ்வளவு இரக்கம். கண்ணியமான சகோதரர்களே, நபியை அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. இந்த 2 பேர குழந்தைகளுக்கும் ஒருவர் கழுத்து வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார், இன்னும் ஒருவர் நஞ்சூட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார் என்று வஹி அறிவிக்கப்படுகிறது. இந்த செய்தி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் கிடைக்கிறது. அவர்கள் ஓடோடி வந்து நபி அலைஹிஸ்ஸலாத்திரத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஒரு துஆ தரப்பட்டிருக்கிறதே, அந்த துஆவை கொண்டு நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அல்லவா? இந்த பேரப்பிள்ளைகளுடைய விடயத்தில் இப்படி அறிவிக்கப்பட்டிருக்கிறதே, இவர்கள் இருவரையும் இந்த ஆபத்திலிருந்து பாதுகாக்க அந்த துஆவை பாவித்து துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று வேண்டிக் கொண்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை மகளே, அந்த துஆவை நான் வைத்திருக்கிறேன். நாளை என்னுடைய உம்மத்தினர் யாராவது பாவம் செய்து நரகத்திற்கு போவார்கள், அவர்களை அந்த நரகத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக அந்த துஆவை நான் வைத்திருக்கிறேன். எனது உம்மத்திற்காக வைத்திருக்கிறேன். நான் அதை எனது பேரப்பிள்ளைகளுக்காக இந்த உலகத்தில் இந்த பேராபத்திலிருந்து பாதுகாப்பதற்காக நான் அதை பாவிக்க மாட்டேன் என்று தனது மகளிடத்திலே தனது பேரப்பிள்ளைகளுடைய விடயத்தில் கூட இடம் கொடுக்காமல் இந்த உம்மத்தின் மீது இருந்த இரக்கத்தை, இந்த உம்மத்தின் மீது இருந்த கவலையை, இந்த உம்மத்தின் மீது இருந்த பாசத்தை, அவர்களுடைய உபகாரத்தை வெளிப்படுத்தினார்கள் என்றால் அது எப்படிப்பட்ட உபகாரமாக இருக்கும். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, கடைசி தருவாயில் இருக்கும் போது ஈரக்கொழுந்தென்று வர்ணிக்கப்பட்ட மகள் போகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை, முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். அடுத்த பக்கம் வந்த போதும் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். கேட்கப்பட்டதற்கு சொன்னார்கள், நான் எனது மகளுடைய சிந்தனையோடு, எனது மகளின் எண்ணத்தோடு, அந்த கவலையோடு நான் உலகை விட்டு பிரிவதல்ல, என்னுடைய உம்மத்துடைய கவலையில் நான் பிரிவின்றேன் என்பதற்காகத்தான் இப்படி செய்தேன் என்று சொன்னார்கள் என்றால் எவ்வளவு பெரும் இரக்கம். சகோதரர்களே, முன்பின் பாதுகாக்கப்பட்ட, மன்னிப்பு கொடுக்கப்பட்ட பரிசுத்தமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த பாவமும் செய்யாத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஹதீஸின் பிரகாரம் 70 தடவைக்கு அதிகமாக, இன்னும் ஒரு ஹதீஸில் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள். ஏன் செய்தார்கள்? அவர்களுடைய பாவத்திற்காக அல்ல, இந்த உம்மத்துடைய பாவத்திற்காக, இந்த உம்மத்துடைய மன்னிப்புக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒவ்வொரு நாளும் நேரம்
ஒதுக்கி இஸ்திக்ஃபாரில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது மாத்திரமல்ல, நாளை மறுமையில் கூட எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் யா நப்சி யா நப்சி அங்கே கல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த கியாமத் மஹ்ஷருடைய மைதானத்திலே மக்கள் எல்லாம் போய் ஒவ்வொரு நபியாக ஒவ்வொரு ரசூலாக சந்தித்து கேட்பார்கள், எங்களுக்காக கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்பட வேண்டும், அதற்காக துஆ செய்யுங்களேன் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி விலகிக் கொள்வார்கள். நாங்களும் எங்களுடைய விடயத்தில் அல்லாஹோடு மன்றாடி கொண்டிருக்கின்றோம், ஒன்றும் எங்களுக்கு செய்ய முடியாதென்று ஒருவர் இன்னும் ஒருவரை காட்டி அப்படியே விலகிக் கொள்வார்கள். கடைசியாக உம்மத்திற்காக துஆ செய்யக்கூடிய ஒரே ஒரு நபியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் இருப்பார்கள். அவர்கள் சஜதாவில் இருந்து மன்றாட்டத்தில் ஈடுபடுவார்கள். யா அல்லாஹ், எனது உம்மத்தை இந்த இடத்திலிருந்து நீ நகர்த்துவாயாக, கேள்வி கணக்கை ஆரம்பிப்பாயாக என்று அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் அந்த பரிந்துரையை செய்ய முற்படுவார்கள். அவ்வளவு இரக்கம் இந்த உம்மத்தோடு. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உம்மத்தின் மீது இருந்த அன்பு, இந்த உம்மத்தின் மீது இந்த இரக்கம் சாதாரணமானதல்ல. நமக்கு தெரியும் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கப்படுகிறார்கள், கல்லால் எறியப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் பதுவா செய்தது கிடையாது. என்ன அவர்களுடைய கவலை? இவர்கள் இல்லாவிட்டாலும் இவர்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், இவர்களின் பரம்பரை என்னை ஏற்றுக்கொள்ளும், தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும், அவர்கள் சொர்க்கம் போக வேண்டும் என்பதுதான் அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலையாக இருந்தது. சகோதரர்களே, பெரியார்களே, எவ்வளவு பெரும் உபகாரியாக, எவ்வளவு பெரும் இந்த உம்மத்தின் மீது கவலை கொண்டவர்களாக முத்தவாசிலல் அஹ்ஸான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உணவுக்காக, தனது உடைக்காக, தனது குடும்பத்திற்காக கவலைப்பட்டதே கிடையாது. இந்த உம்மத்துடைய கவலைதான் அவர்களுடைய கவலையாக இருந்தது. இந்த உம்மத்தில் யாரும் நரகம் போய்விடக்கூடாது, எல்லோரும் சொர்க்கம் போக வேண்டும் என்பதுதான் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையாக இருந்தது. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால் இன்று நம்மில் எத்தனை பேர் இந்த நபியுல்லாஹ்வை பற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிந்திக்கின்றோம்? ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது உட்கார்ந்து ஒரு காலை மாலையிலே ஒரு 100 தடவை அந்த நபி மீது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கு கூட நமக்கு நேரம் கிடைக்காமல் இருக்கிறது, நேரம் இல்லாமல் இருக்கிறது. சகோதரர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு செய்திருக்கின்ற இந்த உபகாரங்களுக்கு எதைத்தான் நாம் பகரமாக செய்ய முடியும்? சகோதரர்களே, நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த நபி மீது அன்பு ஏற்படாதது, இந்த நபியுடைய தன்மையை விளங்கிக் கொள்ளாதது, இந்த நபியினுடைய பெருமதியை இந்த உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்ளாததுதான் இதற்கெல்லாம் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய பெருமதி என்ன, அவர்களுடைய உயர்வு என்ன, அவர்களுடைய அந்தஸ்து என்ன, அவர்கள் எங்களோடு வைத்திருந்த அன்பு, இரக்கம், பாசம் என்ன, அவர்கள் எங்களுக்கு செய்திருக்கின்ற இரக்கம் தான் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் விளங்க முற்பட வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் படிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே நாம் இப்படிப்பட்ட தன்மைகளை நம்மிடத்தில் ஏற்படுத்தி கொள்ளும் போதுதான் அந்த நபி மீது அன்பு ஏற்படும். நபி மீது அன்பு ஏற்பட்டால் அந்த நபியை பின்பற்றுவது லேசாக மாறிவிடும். அந்த நபியுடைய சுன்னாக்களை பின்பற்ற வேண்டும். நபியை அன்பு வைப்பது, நபியை நேசிப்பது என்றால் என்ன சகோதரர்களே, பெரியார்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் என்னுடைய சுன்னாக்களை ஹயாத்தாக்குவாரோ, மன் அஹ்யா சுன்னதி ஃபக்கத் அஹப்பனி, என்ற சுன்னாக்களை யார் எடுத்து நடப்பாரோ, உயிர்ப்பிப்பாரோ, அவர்தான் என்னை நேசிக்கக்கூடியவர். நபியுடைய நேசம் என்பதன் சுருக்கம் என்ன? என்னுடைய வாழ்க்கையிலே சுன்னாக்கள் வர வேண்டும். கண்ணியமான மேலான சகோதரர்களே, இப்போது நாம் சிந்திக்க வேண்டும், இந்த சுன்னத்துகளை நாம் எப்படி எடுத்து நடப்பது? எங்கெங்கே நாம் நமது முழு வாழ்க்கையிலும் சுன்னாக்கள் வர வேண்டும். லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹசனா, உங்களுடைய முழு வாழ்க்கைக்கும் உரிய முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதுதான் நமக்கு முன்மாதிரியான வாழ்க்கை. கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் எம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆக கூடுதலாக செய்வதுதான் தொழுகை. இந்த தொழுகையில்
தொழுகையில் எத்தனையோ சுன்னாக்கள் இருக்கிறது. இவைகளை கூட நாம் அறிந்து கொள்ளாமல் சகோதரர்களே எவ்வளவு பலகீனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த ஒவ்வொரு சுன்னாவையும் எடுத்து நடக்க வேண்டும். உதாரணமாக தொழுகையை எடுத்துக்கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலக வஸ்துக்களை எல்லாம் விட எனக்கு சுபஹு தொழுகையினுடைய முந்திய அந்த 2 ரகாத் சுன்னத் எனக்கு விருப்பம் என்று சொன்னார்கள். அதனுடைய பெருமதி என்ன? இந்த உலக வஸ்துக்கள் கூட ஈடாக மாட்டாது. அவ்வளவு பெருமதியானது, அவ்வளவு நபிக்கு விருப்பமானது இந்த சுபஹுடைய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 2 ரகாத் சுன்னத்துகளை தொழுவது நம்மிடத்தில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். இதே போன்று தொழுகையில் எடுத்துக்கொண்டால் முந்திய பிந்திய சுன்னத்துக்கள் என்று இருக்கிறது. சுன்னத்தே முஅக்கதா கைரு முஅக்கதா என்று இருக்கிறது. முஅக்கதா என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரில் இருந்தாலும் சரி பிரயாணத்தில் இருந்தாலும் சரி அந்த சுன்னாக்களை விட்டது கிடையாது. இதுக்கு சுன்னத்தே முஅக்கதா என்று சொல்வோம். கைரு முஅக்கதா என்றால் தூரமான பிரயாணங்களின் போது அவர்கள் விட்டிருக்கக்கூடிய சுன்னத்துகள், ஊரில் இருக்கும்போது எடுத்து தொழுத தொழுகைகள், அந்த முந்தின பிந்தின சுன்னத்துக்கள் இருக்கின்றன. சகோதரர்களே, இவைகளை நாம் எந்த அளவுக்கு எடுத்து நடக்கின்றோம்? அதே போன்று தொழுகை ஒரு இல்மு எவ்வளவு அவசியம் என்றால் தொழுகையில் எது சுன்னத்தாக இருக்கிறதோ அதை சுன்னத்தென்று விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சுன்னத்தை ஒருவர் ஃபர்ல் என்று நினைத்து அவர் தொழுதார் என்று சொன்னால் தொழுகை கூடாமல் ஆகிவிடும் சகோதரர்களே. எனவே சுன்னத்தை சுன்னத்தாக, ஃபர்லை ஃபர்லாக விளங்கிக் கொள்வதும் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. தொழுகையில் எத்தனையோ சுன்னத்துக்கள் இருக்கிறது. நாம் எப்படி கையை உயர்த்துவது, எப்படி கட்டிக்கொள்வது, எப்படி ருக்குவுக்கு போவது, ருக்குவிலிருந்து எப்படி எழும்புவது, அந்த ருக்குவில் என்ன ஓத வேண்டும், ருக்குவில் கட்டாயமாக நாம் எல்லோரும் ஓதுகின்ற அது மாத்திரம்தானா, இன்னும் எத்தனை சுன்னத்தான துஆக்கள் இருக்கின்றன. இவைகளை நாம் படிக்க முற்பட வேண்டும். இன்று நம்மிடத்திலே இது ஒரு பலகீனமாக காணப்படுகிறது. இந்த அறிவு மிக குறைவாக காணப்படுகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, ஏன்? இதற்குத்தான் நாம் அடிப்படையாக பேசிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் நபியை இன்னும் உயிருக்குயிராக நேசிக்கவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, நாம் எந்த அளவுக்கு நேசிப்பது நமக்கு கடமை தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனது உயிரை மாத்திரம் விட்டு விடுங்கள், அந்த உயிர் அல்லாத அனைத்தையும் விட உங்களை நான் நேசிக்கின்றேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர், நீங்கள் அப்படியா சொல்கிறீர்கள்? இல்லை, உங்களோட உயிரையும் விட என்னை நேசிக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் பூரணமான முஃமினாக ஆக முடியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்படியா யா ரசூலல்லாஹ், இதோ நான் இந்த நிமிடத்தில் இருந்து எனது உயிரும் எனக்கு பொருட்டல்ல, அதைவிட உங்களை நான் நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஆன உமர், உமரே, இப்போதுதான். என்ன விளக்கம்? இப்போதுதான் எந்த வினாடியில் நீங்கள் ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்தீர்களோ, எனது உயிரை விட அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கின்றேன் என்று, அந்த தருணம்தான் நீங்கள் பூரண முஃமினான தருணம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியிலே ஹதீஸ் வந்திருக்கிறது, லா யுமின் அஹதுக்கும், நீங்க யாரும் பூரண முஃமினாக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, நான் உங்களிடத்தில் நான் மிக மிக விருப்பத்திற்குரியவனாக, அன்புக்குரியவனாக, நேசத்திற்குரியவனாக இருக்க வேண்டும். எல்லாரையும் விட, யாரை விட? மின் வாலிதிகி, உங்களை பெற்ற தந்தையை விட, வவலதிகி, நீங்க பெற்று உயிருக்குயிராக நேசித்து வளர்க்கின்ற உங்கள் பிள்ளைகளை விட, வன்னாசி அஜ்மஈன், முழு மனித சமூகத்தை விட நான் உங்களுடைய உள்ளத்தில் மிக விருப்பத்திற்குரியவனாக, நேசத்திற்குரியவனாக, அன்பிற்குரியவனாக இருக்க வேண்டும். இந்த நிலை யாரிடத்தில் வரவில்லையோ அவர் பூரண மோமின் அல்ல என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, பெரியார்களே, இப்போது சிந்திப்போம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும். சகோதரர்களே, உஹதுடைய யுத்தத்தில் ஒரு பொய்ச் செய்தி பரவிச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். எவ்வளவு பெரிய கவலையான செய்தி! எங்களுக்கு இது கவலை அல்ல, ஒருத்தருடைய ஈமானை பொறுத்து அந்த வருத்தம் வரும். சகோதரர்களே, இது ஒரு தாய், வயசு போன தாய், ஒரு பெண் சஹாபி பெண்மணியுடைய காதுக்கு இந்த செய்தி கிடைத்தது. அவருக்கு எதுவுமே விளங்கவில்லை. இருந்த இடத்திலிருந்து உஹதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்.
போகும் வழியிலே தெரிந்தவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், உம்மா உங்களோட கணவர் ஷஹீதாயிட்டாரு, ஒன்றும் விலங்கல்ல ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. இடையில இன்னும் சொல்கிறாங்க, அம்மா உங்களோட புள்ள மௌத்தாயிட்டாரு, உங்களோட வாப்பா மௌத்து. சகோதரர்களே, எதுவும் பொருட்படுத்தப்படவில்லை. ஓடிப்போய் உஹது மைதானத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விசாரித்து, இல்லை இல்லை இது பொய்ச் செய்தி, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தியவுடன் அந்த பெண்மணி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எப்போது எனக்கு உங்கள் மரணம் செய்தி பொய்ச் செய்தி என்று உறுதியாகினதோ இதோடு எனக்கு எந்த கவலையும் உள்ளத்தில் கிடையாது, முழு கவலையும் என்னுடைய உள்ளத்திலிருந்து போய்விட்டது யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார்கள். கொஞ்சம் சிந்திங்கள் சகோதரர்களே, இன்று கணவருடைய மரண செய்தி என்ன, ஒரு வஃபாத்துடைய செய்தி என்ன, ஒரு நோய் செய்தி, ஒரு கஷ்டத்துடைய செய்தி, ஒரு பிள்ளையுடைய செய்தி எவ்வளவு பெரிய வருத்தத்தை நமக்கு ஏற்படுத்தும். ஆனால் நம்மிடத்திலே இப்படி ஒரு நிலைமை இருக்குமா என்பதை சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, யுத்தத்திற்கு போவதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராக இருக்கிறார்கள். சில பெண்மணிகள், சஹாபி பெண்கள் பச்சிலம் பெற்றெடுத்த குழந்தைகளை கொண்டு வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தருவதற்கு ஒன்றுமில்லை, நீங்கள் யுத்தத்திற்கு போகிறீர்கள், சரியான கவசம் இல்லை, பாதுகாப்பான ஆயுதங்கள் இல்லை, யா ரசூலல்லாஹ், இதோ எனது இந்த குழந்தையை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அந்த மைதானத்தில் உங்களுக்கு யாராவது அம்பு எய்தினால் அந்த அம்பை உங்களை விட்டும் பாதுகாக்க இந்த குழந்தையை பாவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதென்றால் இது எவ்வளவு பெரும் அளவு கடந்த அன்பாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அன்பு ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும். அப்படி செய்யவில்லை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த சஹாபி பெண்கள், அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் அப்படித்தான் இருந்தது. அதாவது மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. தலைவன் வந்து கேட்கிறான், காஃபிர்களுடைய தலைவன் கேட்கின்றான், உங்களை விட்டுறேன், நீங்கள் வீட்டை போய் உங்களோட பொண்டாட்டி பிள்ளைகளோட இருங்க, உங்களுக்கு பதிலாக நீங்கள் செல்றீங்களே உங்களோட தலைவருண்டு, நஊது பில்லா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு வந்து நிப்பாற்றன் விருப்பமா? இது நடக்க போறல்ல, இயலாது. அந்த சஹாபிக்கு தெரியும் நடக்காது. அவங்க சொல்லியிருக்கலாம், சரி என்ன மட்டும் போதும், உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாம தப்போனும், என்ன செய்ய, உயிரை பாதுகாப்போம் என்று சொல்லியிருந்தா போதும், முட்டிருப்பாங்க. சொன்னாங்க, ஏய் நீ அப்படியா சொல்றாய், என்னை விட்டு போட்டு நான் ஊட்ட போய் என் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்க, எந்த உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலில் ஒரு முள்ளு குத்துறத்தை கூட நான் விரும்ப மாட்டேன். அவ்வளவுதான். அப்படியே அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஷஹீதாகிறார்கள். இவர்கள் தான் சஹாபாக்கள். சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் சிந்திப்போம். இன்றைக்கு என்ன நடந்திருக்குதுண்டா எங்களோட உள்ளத்தில் தெரியும். என் வாகனத்தை எனக்கு இலக்கையலா, வாகனம் ஆக்சிடெண்ட் ஆகினா, வாகனத்தில் யாராவது கீறிட்டா, இல்லை வாகனம் பழுதாகிட்டா, அல்லது வீட்டில் ஒரு உடைவு ஏற்பட்டுட்டா, என் மனைவிக்கு ஒரு நோய் வந்துட்டா, என் கணவனுக்கு ஒரு வருத்தம் வந்துட்டா, என் பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் கவலை வந்துட்டா, இவ்வளோ பெரும் வருத்தமாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன பகுதி கூட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விஷயங்களை கேட்கும் போது வருகுதா? சகோதரர்களே, சிந்திக்க வேண்டும். இந்த நபியிட நேசம் உயிரிலும் மேலான நபி, கண்மணி நாயகம் என்றெல்லாம் சொல்கிறோம். சகோதரர்கள், எங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைப்பாட்டை சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹ்யா சுன்னதி ஃபகத் அஹப்பனி, யார் என்ற சுன்னத்துகளை உயிர்ப்பிப்பாரோ அவர்தான் என்னை நேசித்தார். இன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தீன், அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம், அவர்கள் கொண்டு வந்த நமக்கு காட்டி தந்த சுன்னாக்கள் இன்று எங்கே இருக்கிறது? சகோதரர்களே, ஒரு காலம் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சுன்னத்தை உயிர்ப்பிப்பவர் 100 ஷஹீதுகளை விட பெரியவராயிருப்பார். என்ன அந்த அளவுக்கு சுன்னத்துகள் மங்கி போயிருக்கும். சகோதரர்களே, நாங்கள் இப்போ சிந்திக்கலாம், நானும் நீங்களும் சிந்திப்போம். திருமணம் வந்துட்டா மார்க்கம் சுன்னத்தெங்க, மற்றவங்க எங்களை பெருசாக சொல்லணும், எல்லாரும் எங்களை கண்ணியமாக நினைக்கணும், எல்லாரும் செய்கிறத போல செய்யணும், அந்த பணக்காரன் செய்கிறத விட நான் கூட செய்யணும், நான் பெருசாக செய்யணும், அவர் இவ்வளவு செலவழித்தா நான் அதை விட கூட செலவழிக்கணும், அவர் 100 பேருக்கு போட்டால் நான் 200 பேருக்கு போடணும். இப்படி ஒவ்வொன்றையும் சிந்திக்கிறோம். ஒவ்வொரு கட்டம் வரும்போதும் இந்த விடயங்களில் எது சுன்னா, எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஸல்லம் சொன்னார்கள், இதிலே எதை செய்தால் அல்லாஹும் ரசூலும் சந்தோஷப்படுவார்கள் என்று சிந்திக்கக்கூடிய எம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம் என்று நாம் மற்றவர்களை பார்ப்பதல்ல, நான் இந்த விடயத்தில் எந்த தரத்தில் இருக்கிறேன் என்று சிந்தித்து சிந்தித்து எம்மை முன்னோற்றி கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே என்ன குறைபாடு என்றால், இன்னும் நாம் யாரை விளங்கி வைத்திருக்கிறோம்? நடிகைகளை பற்றி தெரியும், நடிகர்களை பற்றி தெரியும், விளையாட்டு வீரர்களை பற்றி தெரியும், ஃபோனை பற்றி தெரியும், இன்டர்நெட்டை பற்றி தெரியும், உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பற்றி தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹ் யார் என்று தெரியாது, அவர்களுடைய முழு பெயர் என்னென்று தெரியாது, அவங்களோட வாப்பா, அவங்களோட உம்மா, அவங்களோட உம்மம்மா, அவங்களோட உம்மப்பா, அவங்களோட பாட்டன் பூட்டி, அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், யார் யார், அவங்க என்ன செஞ்சாங்க, எங்கே வாழ்ந்தாங்க, எத்தனை வயசில் இருந்தாங்க, இது எதுவும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கு கேட்டால் ஒரு கிரிக்கெட்டரை பற்றி சொன்னால் சொல்லுவாங்க, இவன் எந்த நாடு, இவன் வாப்பா யார், உம்மா யார், எங்கே பிறந்தான், எத்தனை மேட்ச் விளையாடி இருக்கிறான், எந்தெந்த மேட்ச்சில் எத்தனை ரன் அடிச்சிருக்கிறான், எத்தனை சிக்ஸர், எத்தனை என்ன பவுண்ட்ரி, எல்லாம் சொல்லுவோம். எத்தனை வேர்ல்ட் கப்பில் விளையாடி இருக்கிறான் எல்லாம் தெரியும். இன்றைக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு கேளுங்க. ஒரு நடிகனை பற்றி கேட்டால் சொல்லுவாங்க, இத்தனை படம் நடிச்சிருக்கிறான், இது இன்ன படம், இங்கே வழியா எல்லாம் தெரியும். ஆனால் தெரிய வேண்டியது தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அன்புண்டா, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, யார சொல்லலாம், நீங்கள் உலகத்தில் இருக்கிறீங்க, என் ஆறுதல் நீங்கள் தான், எனக்கு என்ன கட்டத்தில் உங்களோட சிந்தனை வந்தாலும் நான் வந்து பார்த்து ஆறுதல் அடைவேன், உங்களோட இருந்து தான் நான் ஆறுதல் அடைவேன். ஆனால் யார சொல்லலாம், நாளைக்கு மறுமையில் நீங்கள் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு தலைவர், மிக பெரும் தலைவர், முதலாவது சொர்க்கம் போகிறவங்க, நான் எங்கேயோ இருப்பேன் யார சொல்லலாம், அந்த சொர்க்கத்தில் உங்களை காண இயலாது, உங்களோட இருக்க இயலாது யார சொல்லலான்னு அழுகிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றது, அவங்களுக்கும் ஒன்றும் படல்ல, அப்படியே இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை அந்த சஹாபிக்கு இறக்கி வைக்கிறான், நீங்க உலகத்தில் யாரை நேசிச்சு பின்பற்றுவீங்களோ மஅன் நபியீன, அந்த நபிமார்களோடு நீங்க சொர்க்கத்தில் இருப்பீங்க என்று அல்லாஹ் ஆறுதல் அளிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, உலகத்துல நீங்க யாரை விரும்பி, யாரை அன்பு வச்சு, யாரை நேசிச்சு வாழ்ந்தீங்களோ அவங்களோட தான் நீங்க மறுமையில் இருப்பீங்க. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே அன்பு அன்பு முஹப்பத் முஹப்பத் என்று பேசிக்கொண்டிருக்கிறதுல மட்டும் இல்லை, ஒரு சில கட்டங்களில் மட்டும் சொல்லிட்டு போகிறதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முழு 24 மணித்தியால வாழ்க்கையிலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் 100க்கு 100 நபியை பின்பற்றக்கூடியவர்களாக மாறுறது தான் நபியுடைய உண்மையான நேசம். நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலை முடியில எத்தனை முடி, பழுத்த முடி, வெள்ள முடியுங்கிறத கூட சஹாபாக்கள் அறிவிச்சு வச்சுக்கிறாங்க. எந்த மன்னனுடைய, எந்த அரசனுடைய, எவனுடைய வரலாற்றிலும் அது கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபாக்கள் எந்த அளவுக்கு உற்று நோக்கி இருக்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முடியில எத்தனை முடி பழுத்து போய் இருந்துச்சுங்கிறத கூட இன்றைக்கு எங்களுக்கு அறிவிச்சு தந்துவிட்டு போயிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடப்பாங்க, அவங்களோட நடையுடைய பாவனை எப்படி இருக்கும், நெற்றி எப்படி இருக்கும், முகம் அவங்களோட அந்த எப்படி இருக்கும், எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. சகோதரர்களே, இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும், படிக்கிறோமா? எனவே சகோதரர்களே, பெரியார்களே, நம்ம சொல்லிட்டு வந்த சுருக்கம் என்ன? ஒரு மனிதனுடைய கமாலியத், ஆற்றல், அவருடைய வல்லமை, அவருடைய திறமைகளை படிக்க வேண்டும். இதனால் அவர் மீது அன்பு ஏற்படும். அவருடைய அழகு, அவருடைய தோற்றத்துடைய கவர்ச்சிகரமான தன்மைகள், அந்த அழகை பற்றி படிக்க வேண்டும். அதன் மூலமாக அவர் மீது அன்பு ஏற்படும். அவர் நமக்கு செய்திருக்கின்ற உபகாரங்களை படிக்க வேண்டும். அதனால் நம்மளுடைய அன்பு வரும். அவரை அன்பு வைப்பதால் என்ன கிடைக்கும்? அன்பு வைக்கலன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க 3 விஷயத்தை விட 5 விஷயத்தை விரும்பினீங்கன்னா உங்களுக்கு அல்லாவை விட, ரசூலை விட, தீனுக்கு ஜிஹாது செய்கிறத விட, நீங்கள் உங்களோட வாப்பா, உங்களோட அம்மா, உங்களோட பிள்ளைகள், உங்களோட மனைவி, உங்களோட குடும்பம், உங்களோட வீடு, உங்களோட தொழில், உங்களோட பணம் விருப்பத்துக்குரியதாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கிறான், ஃபத்தரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ்வோட தண்டனையை நீங்கள் எதிர்பாருங்க. அப்போ அல்லாஹ்வை, ரசூலை, தீனை விரும்புறது, நேசிக்கிறது கட்டாயம். நிரும்பலன்னா நாங்கள் மாட்டிக்கொள்வோம். எனவே இதுகளை விளங்கி கொண்டு விரும்புறதுனால, அன்பு வைக்கிறதுனால, நபி மீது ஸலவாத்து சொல்கிறதுனால, அவங்களோட சுன்னத்துகளை பின்பற்றதுனால என்ன கிடைக்கும்ங்கிறத விளங்கி, இல்லைண்டா என்ன நஷ்டமுங்கிறத விளங்கி படித்து கேட்டு வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே இப்படியான இந்த ரபீல் அவ்வல் மாதத்தில் சரி, இதை நாங்கள் பேசுவோம். இதுகள் எழுதப்பட்டிருக்குது ஷமாயிலே திர்மிதி, இது தமிழ்லையும் மொழிபெயர்ப்பு
செய்யப்பட்டிருக்குது. அப்படியே சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி பல கிதாபுகள் இருக்குது, தமிழில் வந்திருக்குது. அதுகளை கொண்டு வந்து ஆதாரபூர்வமான கிதாபுகளை கொண்டு வந்து வாசிங்க, அன்பு நபியை பற்றி விளங்குங்க. இந்த காலத்தில் சரி, இதை நாங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு மனைவிக்கு இதை வாங்கி கொடுத்து நாங்கள் படிக்கணும். இது இல்லைன்னு விளங்கி கொள்ளாதீங்க. இப்போ கிட்டத்தில் ஒருத்தர் வாராரு, வந்து சொல்கிறாரு, எனக்கு நல்ல குர்ஆன் ஒன்று தாங்க. ஏனெண்டா என் ஒய்ஃப் வந்து இப்போ தான் முதலாவது ப்ரெக்னென்ட், என்ன பிள்ளை கர்ப்பமாக இருக்கிறா, நான் ஒரு சந்தோஷத்துக்கு என்ன சரி கிஃப்ட் கொடுக்கணும், அதுக்கு ஒரு குர்ஆன் தாங்க. இன்னும் சிலர் வராங்க, நாங்கள் அவங்க குடும்பத்திட்ட போகிறோம், அவங்களுக்கு நாங்கள் செப்பெல்லாம் கட்டுறதில்லை, கேக்கும் அப்படியும் இப்படியும் கட்டுறதில்லை, கொஞ்சம் கிதாபுகளை வாங்கிட்டு போகிறோம். அங்கே பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, படித்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. நாங்கள் இந்த கிதாபுகள், இந்த ஹதீஸுடைய, இந்த தஃப்சீருடைய, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா என்று சொல்கிற அந்த கிதாபுகளை வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாங்க. இப்படியானவங்க இன்றைக்கும் நம்மளோட ஊர்கள்லையும் இருக்கத்தான் செய்கிறாங்க. சகோதரர்களை, ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். இஸ்மாயில் ஹசரத் அவங்க 3 வருஷம் ஜமாத்தில் போனவங்க. உலமாக்களுக்கு தப்லீக் ஜமாத்தில் 3 வருஷம் போகும். அப்போ ஒரு முதலாவது வருஷத்தை இலங்கையில், இந்தியாவில், பாகிஸ்தானில், பங்களாதேஷில் முடிப்பாங்க. 2வது அரபு நாட்டில் முடிப்பாங்க. 3வது இங்கிலீஷ் கண்ட்ரிகளில் முடிக்கும். அப்போ அவங்க ஹசரத் அவங்க 3வது வருஷம் முடிச்சுட்டு வந்த புதுசில் எங்களுக்கு சொன்னாங்க ஒரு சம்பவம். அமெரிக்காவில் ஒரு இஃப்தாருக்கு எல்லாரையும் கூப்பிடப்பட்டிருந்துச்சு, அங்கே போய் தீக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு இஸ்லாத்துக்கு புதுசாக வந்த ஒரு வெள்ளைக்காரர், தலப்பா கட்டி, சுன்னத்தான தாடி தோற்றத்தோட அசாவோட வந்து இருந்தாராம். அப்போ வாழைப்பழம் கொடுக்கப்பட்டுச்சு, எல்லாரும் சாப்பிட்றாங்க. இவர் சாப்பிடாம வச்சு கொண்டு இருந்தாராம். அப்போ கேட்டாங்களா, ஏன் நீங்கள் சாப்பிடலை? சொன்னாராம், இந்த வாழைப்பழத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சாப்பிட்டாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியா, அதனால தான் சாப்பிடாம வச்சு கொண்டிருக்கிறேன். சகோதரர்களே, இதில் சுன்னத் இருக்குது, ஆதாப் இருக்குது, முஸ்தஹப் இருக்குது, பல விஷயம். நான் இவரதை சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அமெரிக்காவில் உள்ளவங்க எவ்வளவு தேடுறாங்கன்னு பாருங்கள், எவ்வளவு அன்பு நபியை நேசிக்கிறாங்கன்னு பாருங்கள், அந்த சுண்ணாக்கள மகத்துவத்தை பாருங்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி சுன்னத்து தானே. இன்றைக்கு ஒரு கூட்டம் வந்து சுன்னத்து ஒன்று இருக்குது, இல்லாததுகளையெல்லாம் சுன்னத்துன்னு ஆக்கிறதுக்கு இயலாது. பிதாத்துங்கிறது என்னன்னா, சுன்னத்து இல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் அனுமதி சுன்னத்துண்டு காட்டப்படாதத சுன்னத்துண்டு எடுக்கிறது பிதாத். அது வேற பகுதி. ஆனால் இன்றைக்கு அது சுன்னத்து தானே. என்ன, சுன்னத்தை செஞ்சால் நன்மை கிடைக்கும், செய்யலாண்டா பாவம் இல்லை, அதுதான் சுன்னத்து. சுன்னத்தை செஞ்சால் நன்மை, செய்யலாட்டி பாவம் இல்லை. அதுக்காக வேண்டி சுன்னத்து தானே, அது ஒரு அலட்சியமாக, அது ஒரு விஷயமாக இருக்குது. சகோதரர்கள், இன்றைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம பார்த்து கவலைப்படுறோம். பள்ளிக்குள்ளே வரப்போக்கில் செருப்பை கலற்றத்தில் இருந்து எதை கலட்டோன்னு, முதலாவது இடது கால் செருப்பை முதலாவது கலட்டி அப்படியே வச்சு, வலது காலை கலட்டி அந்த வலது காலை பள்ளிக்குள்ளே முன்னுக்கு வச்சு, அல்லாஹும் மஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக்கு ஓதுறது சுன்னத்து. எத்தனை பேருக்கு தெரியும்? குடிக்கிறது, நல்ல விஷயங்களுக்கு வலதை முற்படுத்துறது சுன்னத்து. இன்றைக்கி டீயை கொடுங்க, எத்தனை பேர் இடது கையால் குடிக்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறு சஹாபியை கண்டாங்க. அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் இடது கையால் சாப்பிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சாப்பிடாதீங்க, வலதால் எடுத்து சாப்பிடுங்க. சொன்னார், இல்லை பெருமத்தனத்தில் சொன்னார், எனக்கு வலது கையில் சாப்பிட இயலான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியே ஆகட்டும் என்று. அவருக்கு கடைசி வரையில் வலது கையை தூக்க இயலாமல் போச்சு. இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறோம். அன்பு நபிங்கிறோம், உயிர் நபிங்கிறோம், உயிருக்கு மேலுங்கிறோம். உயிருக்கும் மேலாக என்ற உசுறு கூட நபிக்கு முன்னால் பெருசில்லை, அதையும் விட நபிதான் எனக்கு பெருசின்ற நிலைக்கு வர வேண்டிய நாங்கள் எங்கே இருக்கிறோம்ங்கிறத சிந்தித்து கவலைப்படுவோம். நாங்கள் இன்றைக்கு இருக்கிறத விட நாளைக்கு முன்னேறுவோம், நாளை அன்றைக்கு இன்னும் கொஞ்சம் முன்னேறுவோம். ஒவ்வொன்றாக வாழ்க்கையில் எடுத்து சுன்னாக்களை பின்பற்றி நபியை உண்மைக்கு உண்மையாக நேசித்த உண்மையான கூட்டத்தில் என்னையும் உங்களையும் முழு உம்மத்தையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தவானில் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.